நகரம் பேசுறவங்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து பேச போகிறோம். அதாவது தேர்தல் முன்னிலை யார் இருக்கா, அவர் நிலவரங்கள் எப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பல தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு யாருங்கிற அளவுக்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர லீடிங்கும் இந்தியாவுக்கு வர லீடிங்லாம் எதெல்லாம் என்ன சொல்லுது வருது? எக்ஸிட் போலுக்கும் இப்போக்கி என்ன சொல்ல வருது? என்ன சொல்ல வருதுன்னா, இங்க மீண்டும் மோடின்ற ஒரு குரல் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களை உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க, தெளிவான பார்வையில் இருக்கிறாங்க. எந்த மாய பிம்பங்களை பார்த்து மயங்கலை அப்படின்றது தான் இந்த முடிவு தெரியுது. ஒரு கட்சியின் தலைவர், ஒரு நாட்டின் பிரதமர், அதை கடந்து கடவுள் என்று தன்னை சொல்லிக்கொண்டு ஒரு பிம்பம் கட்டிய தலைவர் மனிதர் கடவுள் என்று தன்னை பிம்பம் கட்டி கொண்ட ஒரு மனிதர். இது மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதான் இந்த ரிசல்ட் காட்டுது. மிக தெளிவாக. எக்ஸிட் போல்ல வேற மாதிரி, எக்ஸிட் போல்ல வர முடிவுலாம் வேற மாதிரி. ஆமா. இப்போ எக்ஸிட் போல்ல என்னன்னு சொன்னீங்கன்னா, எக்ஸிட் போல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க எல்லாரும். என்னன்னா மோடி தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. பட் அந்த ஸ்டாண்ட் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலாம், சரிங்களா? ஆனால் டிஃபரன்ஸ் இருக்கு. அது போட்ட உடனே ஒரு சீப்பான ஒரு வியாபாரம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், கேட்ட உடனே பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா அடுத்து காலையில பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு அதை சொன்னா ஒரு என்ன சொன்ன ஒரு மிகப்பெரிய பண முதலாளிகளுக்கு என்னன்னா ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி அப்படிதான் இருந்தது. ஆனால் சாதாரண மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, இதெல்லாம் ஒரு ஆட்சிக்கு எதிரான வாக்களிக்கணுன்ற அந்த மனோபாவம், அந்த தன்னெழுச்சி இருந்தது. ஆனா அது சரியான வகையில காங்கிரஸ் அதை அறுவடை செஞ்சுக்கல. அந்த வட இந்தியால. ஆனால் வட இந்திய மக்கள் எல்லாம் ஒரு அணியில இருக்கிற மாதிரியும், தென்னிந்திய மக்கள் கர்நாடகாவை தவிர்த்து கூட சொல்ல முடியணுமா, இப்ப ஆந்திராவில் நிலையை மாறிட்டு இருக்குது. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தனித்துவமா இருக்கிறாங்க, தனி அடையாளமா பார்க்க மாட்டாங்க. இப்ப மாநில கட்சிகள் திமுக எடுத்துட்டீங்கன்னா பல ஆட்சிக்கு எதிரான எண்ணங்கள் மக்களுக்கு இருக்கு. ஆனால் யார் பிரதமர், இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்ற முடிவுல தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கு. திமுகவுக்கு இதெல்லாம் இந்த வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளா தான் அப்படி இல்லை. இந்தியாவை யார் ஆளக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் நான் பார்த்த வரையிலும் அகில இந்திய அளவுல ஒவ்வொரு மாநில தலைவர்கள் கிட்ட, மாநில கட்சிகள் கிட்ட இவங்க காங்கிரஸ் ஏதோ ஒரு லீஸ்க்கு விட்ட மாதிரி தான் இருந்தாங்க. மாநில கட்சிகள் கிட்ட திமுக உட்பட எல்லா மாநிலங்கள்லயும் மேல இருக்க அவன் பார்த்துப்பான்ற மாதிரி இவங்க என்ன கேட்டா, இல்ல உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டுல 8 முறை வந்தார் பிரதமர், ஆனா ஒன்றும் வேகலை. ஒரே ஒரு முறை தான் வந்தார் ராகுல், வெந்துருச்சு. அது காரணம் என்ன? காங்கிரஸ்க்கு ஆதரவா? இல்ல, மோடின்ற ஒரு ஆளுமை வேண்டாம்ன்றத தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருந்தாங்க. ஆனா இப்போ எக்ஸிட் போல்ல தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புல தமிழ்நாட்டுல 4-5 தொகுதியெல்லாம் வரும், சில இதெல்லாம் 16 தொகுதி போட்டுருந்தாங்க. ஆச்சரியமான விஷயம் தான், ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்ல விரும்பல, இந்த இடத்துல நம்ம கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு அஜெண்டாவோட செயல்பட்ட மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முடிவு சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா 16 சீட்டு டிஃபரன்ஸ் வரும். நான் ஒரு இது பார்த்தேன், 16 சீட் வரும். என்னன்னா இங்க மக்களுக்கு ஒரு மனோபாவம் இருக்குல்ல, மக்களுடைய எண்ணங்கள் இருக்குல்ல, அது தாண்டி இங்க எதுவுமே இல்லை. மக்களுடைய எண்ணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாரும் ஒரு முடிவுல இருக்காங்க. இப்போ நான் சொல்றேன், இப்ப இந்த காணொலியில் நான் சொல்றேன், இந்த திமுக பெற்ற இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, வெற்றி எண்ணிக்கை, சீட்டுகள் எண்ணிக்கை 40 கூட இருக்கலாம். நெருக்கத்தில் சொல்ல முடியாது. இன்னும் மணி இழுபறில தானே இருக்கு. அதாவது ஒரு பிற்பகலுக்கு மேல கூட நிலைமைகள் மாறும். ஆனால் மாறினால் கூட பாத்தீங்கன்னா 1-2 சீட்டுகள் வித்தியாசம் 37 சீட்டுகள் கூட வெற்றி பெறக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லது 40 கூட வெற்றி பெறலாம். ஆனால் இதெல்லாம் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளா அப்படின்னு சொன்னா இல்லை. பிஜேபிக்கு எதிரான வாக்குகள், மோடிக்கு ஒரு எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் முழு வீச்சில் இருக்கு. இந்த இடத்துல நீங்க மற்ற கட்சிகள் என்ன
பாராளுமன்றத்தில் என்ன பேசுனாலும் வந்து ராகுல் காந்தி பேசுறதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? ஐ ரிமெம்பர் தட் ஐ நெவர் 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 ஹெவர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. வரிசையா சொல்லிட்டு கேட்டா வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து நீங்க வந்து வெல்லவே முடியாது. கலாச்சாரத்துல மொழியாலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய இதயத்துல வந்து இருக்கிற அந்த மொழியை கலாச்சாரத்தையும் பிரிக்க முடியாது. உங்களை என்டையர் ஒரு லைஃப்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நாட் பி டன்ன்ற அந்த வார்த்தையும் சொன்னார். இப்படியெல்லாம் வந்து ஒரு பேசக்கூடிய வந்து அந்த ராகுல் காந்தியோட அந்த குரல் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய குரல் பார்க்கணும், தமிழ்நாட்டு மக்களோட. இப்ப மற்ற ஸ்டேட்டுக்கு அவர் சொல்லவே இல்லை. தமிழ்நாடு தான் நியாயமா இதை வந்து திமுக தான் பேசிடணும் சார் அங்க. ஏன்னா அந்த மாதிரியான உணர்ச்சி அது என்னால முழுமையா கோர்வையா சொல்ல முடியல. அந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கிறது நல்லா. ஐ ரிமெம்பர் தட்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஐ நெவர் நெவர் எவர் என்டையர் யுவர் லைஃப், எந்த சூழ்நிலையும் நீங்க வந்து வாழ்நாளில் நீங்க வெற்றி பெறவே முடியாது சொன்னார். அது இப்போ நிரூபணமா இருக்கா இல்லையா? அது எவ்வளவு பேர் ஞாபகம் அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க, அந்த ராகுல் காந்தியோட அந்த வார்த்தையை வந்து. இல்ல அது உண்மைதான். இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் தான் அதிகமான ஸ்டார் கேண்டிடேட்னாங்க. அதுக்கடுத்து அதிமுக கூட யாரையுமே நிறுத்தவே இல்லை. பாஜக தான் அதிகமான ஸ்டார் கேண்டிடேட். ஆமா, கட்சியை ஒரு விஷயம் நான் பாக்குறேன் சார். அதாவது கேட்டா அப்படி நிறுத்தியும் உங்களால பாஜக ஒரு விஷயம் என்ன கேட்டா, எடப்பாடி பத்தி நம்ம அடுத்தது பேசுவோம். முதல் அண்ணாமலை பத்தி பேசுவோம். அண்ணாமலை வந்து ஒரு இலக்கு இல்லாத ஒரு அரசியல் பண்ணாரோன்ற மாதிரி பாக்குறேன். ஒரு பிஜேபி அண்ணாமலை பிஜேபி அதாவது தமிழ்நாடு பிஜேபி அவங்க என்ன இலக்குன்னு தெரியல. அவங்க வந்து வாக்குகளை வந்து நம்ம பெறணும், வெற்றி பெறணும்ன்ற அந்த இலக்காவது இருந்ததுன்னா கூட பாத்தீங்கன்னா வந்து கணக்குகள் சரியா இருந்திருக்கும். பல்வேறு தகவல்கள் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த 3வது அணியில வந்து அமித்ஷாக்கு உடன்பாடு இல்லைன்னு கூட தகவல் சொன்னாங்க. இந்த 3வது அணி அமைக்கப்பட்டதுல அமித்ஷாக்கு உடன்பாடே இல்லை. அமித்ஷாவோட கணக்கை வந்து ஏடிஎம்கேவோட போய் அலைன்ஸ் கடைசி வரையும் வாசல் கதவு ஜன்னல் கதவு தான் திறந்துருக்கு. அதுதான் சொன்னேன். நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் வாசல் கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டா அது எல்லாம் யார்கிட்ட இருக்கு அதை முதல்ல பார்க்கணும். இங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காலம் காலமா ஒரு விஷயம் இருக்கு சார். கேட்டா இங்க பிராமணர்கள் உள்ளடக்கிய பிஜேபி தான் இருந்து அது அப்படியே வந்து கொஞ்சம் மாறுச்சுன்றது உண்மை. ஆனா அந்த மாறும்போது கேட்டா இருக்கிறத விட்டாங்க, ஏற்கனவே இருந்ததை விட்டாங்க. இப்போ அண்ணாமலை வந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைநிலை சமூகம் மற்ற சமூகத்தை வந்து ஒருங்கிணைச்சாரு. இன்னும் ரவுடி பசங்க பொறிக்கு பசங்க எல்லாரும் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தாரு. ஆனால் அவங்க வருகையின் போது இவங்க தான் வழங்கிட்டாங்க. இல்லை என்னதான் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி. அதுதான் இப்ப முடிவாயிடுச்சுங்களா? எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தன்னுடைய தனித்துவத்தை இழந்து பிஜேபி கிட்ட போகாம ஒருவேளை இந்த பக்கம் வந்து ஏற்கனவே அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பணம் வாங்குற கட்சின்னு ஒரு பேரு வந்து மக்கள் மத்தியில் ஒரு முத்திரை இருக்கு. எல்லா கட்சிகளும் வாங்குதுன்னு சொன்னாலும் கூட அன்புமணியே சொல்றாரு, நாங்க வாங்கலன்னு சொல்லல, எல்லாரும் தான் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ இவங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக போய் அலைன்ஸ் வச்சிருந்தாங்க கூட 7 சீட்டுகள் வாங்கியிருந்தாங்க கூட நிச்சயமா இந்த மாதிரியான தோல்வி இருக்காது. அது அதிமுக பலன் அளிச்சிருக்கும். ஆமா, இப்ப நீங்க அதிமுகவும் வந்து சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே ஒரு சீட்டு, அதுவும் இறுதி நேரத்துல எப்படி மாறும்ன்றத சொல்ல முடியாது. இப்ப மணி என்ன 12 மணி தான் ஆகும். ஏன்னா இன்னும் எண்ணிக்கையோட 84% போலிங் ஆயிருக்கு தருமபுரியில மட்டும் ஹையஸ்ட். இப்போ அவங்க லீடிங்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நிலைமைகள் எப்படி மாறும்ன்றத நம்ம சொல்ல முடியாது. அப்படியே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த சௌமியா அன்புமணியோட அந்த வெற்றி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உயிர் கூட வச்சிருக்கோம் அப்படின்ற பார்வை எனக்கு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாட்டாளி மக்கள் பிரச்சாரம் ஆமா, அது வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டருடைய அந்த தியாகத்தையும் டாக்டர் ஐயோட உழைப்பையும் வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அதுக்கான அந்த மக்கள் வந்து நன்றி மறவாம அதை வாக்களிச்சிருக்காங்கன்றதுதான் நம்ம அந்த வெற்றியை பார்க்கணும், சௌமியா அவங்களுடைய வெற்றியை வந்து. ஆனா அதே சமயத்துல கேட்டா இன்னும் கூட ஒரு அரசியல் கணக்குகள், ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா அவர் வந்து அதிமுக அணி சேர்ந்திருந்தால் இந்த நிலைமை மாறி இருக்குன்றதுதான் பார்வை. இதுக்கு இடையில இன்னொரு விஷயத்த நம்ம இப்ப நம்ம வந்து பேசணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு சரிங்களா. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு செல்வ பெருந்தகை சொன்னார், என்ன கேட்டோம், நாங்கள் 58 ஆண்டு காலம் நாங்கள் அடிமையா இருந்துட்டோம், அடங்கி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்லுவாரு? இது தனித்துவமான வாக்குகள் சொல்லுவாரா? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே ஒரு சீட்டு வெற்றி பெற்றாலும் தருமபுரியில வந்து பிஜேபிக்கு எந்த கிடையாது.
ஆனால் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்டு 9 சீட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் நீங்க தனித்துவமான வந்து உங்களை வாக்கு சொல்ல முடியல. அந்த கிரெடிட்ஸ் போகும். இப்ப நீங்க பாமக ஜெயிச்சு இதை சொன்னா எங்களுக்கு இந்த காங்கிரஸ்காரங்களாம் போகும். இங்க தனித்துவமான வாக்குகள் வேணும் சார். ஒரே ஒரு சீட்டு கூட வெற்றி பெற்றதா இருக்கட்டுமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எனக்கு என்னுடைய என்ன ஒரு 3வது அணி உருவானது திமுகவுக்கு பலமாயிடுச்சு, அதிமுகவுக்கு பலவீனம். ஆனா நிறைய இடங்கள்ல அதிமுக 2 இடத்துல அதுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கணக்கு முற்றிலும் தவறு. யாருடைய கணக்கு? அண்ணாமலையோட கணக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் தவறு. அண்ணாமலை முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு அரசியலை வந்து விதைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டுல. ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஒரு பக்கம் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு, இன்னொரு பக்கம் அப்படியே அடுத்த ஒரு மாசத்துல வந்து இந்துத்துவவாதின்னு. என்ன சொல்ல வராரு அவரு? என்ன சொல்ல வராரு என்பது இதுக்கு மேல வந்து கேட்டா வந்து இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். அதாவது நாம் தமிழுடைய அந்த சின்னத்தை பரிசோதனை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒட்டுமொத்தமா தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழர்கள் அவனுடைய வெறுப்பை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து எடுத்துட்டார். இது நீங்க வாக்கு சதவீதம் எவ்வளவுனா இருக்கட்டும், நாம் தமிழருடைய அந்த சின்னத்தை பறிச்சது வந்து பிஜேபி தான். ஏற்கனவே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து 75 நாள் ஜெயலலிதா வச்சு செஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன். அதுல வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. ஒரு 3வது பார்வை கூட இருக்கு. ஏன் வந்து வெளிநாட்டு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கலன்ற அந்த பார்வை இருக்கு. இந்த பிஜேபி நினைச்சா செஞ்சிருக்கலாமா? ஏன்னா கடந்த காலத்துல எம்ஜிஆருக்கு வந்து சிகிச்சை வந்து பாத்தீங்கன்னா அப்போல்ல காங்கிரஸ், மத்தியில் காங்கிரஸ் தான் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாங்க கூட சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்படி ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பான ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொரு பக்கம் தமிழர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ அந்த கட்சி வளரணும்ன்ற அந்த விருப்பம் உள்ளவங்க அந்த சின்னத்தை பறிச்சதன் மூலமா அவங்க ஒரு பின்னடைவு தான்றதை பார்க்கணும். இந்த ரிசல்ட் தெரிய வருது நமக்கு, பின்னடைவு தான். ஆனால் இதுல பின்னடைவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அடிச்சு, பிஜேபிக்கு என்ன பலன்? வெறுப்பு தான் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ ஒட்டுமொத்தமா அண்ணாமலை வந்து ஒரு வெறுப்பு அரசியலை வந்து தமிழ்நாட்டை விதிச்சிருக்கிறாரு அப்படி சொல்லலாம். 2வது இடத்தை வந்து தக்க வச்சுடா. ஏற்கனவே அதிமுக பெறாத தோல்வி கிடையாது சார். திமுக அதிமுக மாறி மாறி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த தோல்வியிலிருந்து அவங்க எழுந்து வருவாங்க. நீங்க எழுந்துப்பீங்களா? அடுத்த தேர்தல் நீங்க போட்டிடுவீங்க. அதிமுக இன்னொரு தோல்வி செஞ்சாலும் மறுபடியும் போட்டிடும். ஆனால் பிஜேபி அடுத்தது நீங்க போட்டிடுவீங்க, தனியா ஒரு அலைன்ஸ் கட்டுவீங்க. நீங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு எம்ம மாதிரி ஒருத்தன் வரான். விஜய் சொல்றீங்க, உங்களுக்கு எம்ம மாதிரி ஒருத்தன் வரான். வாய்ப்பே கிடையாது. அப்படியே நீங்க போக வேண்டியதுதான், மூட்டையை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதான். நீங்க மத்தியில் நீங்க ஆட்சியில் இருந்துங்க. ஏன்னா இங்க புரியுதுங்களா சார் உங்களுக்கு? ஒரு தேர்தலையும் பிரபா சார் இங்க அரசியல் தட்பவெப்பம் மாறும். இப்ப நம்ம என்ன ஒரு கணக்கு போட்டிருந்தோம் கேட்டா வந்து நாம் தமிழர் வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதம் ஏறும் நம்ம நினைச்சோம்ல. ஏன் ஏறல? இங்க 3வது அணி, அது ஒரு பின்னடைவு. அதாண்டி சின்னம் பறிக்கப்பட்டது, அது ஒரு பின்னடைவு. இப்போ அரசியல் தட்பவெப்பம் மாறுது. அப்ப நீங்க பிஜேபி இன்னைக்கு நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நீங்க போட்டியிட கூட பார்த்தா இங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெறுது. பிஜேபி எங்க இங்க வெற்றி பெறுது? நீங்க வாங்கின வாக்குகளை இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை பிஜேபி வாங்கின வாக்குகளை. இப்ப புரியுதுங்களா? இப்போ அடுத்த தேர்தல் 2026 பெரிய கற்பனை கட்டாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு எம்ம மாதிரி ஒருத்தன் வரான், அவன் மொத்தமா ஆழி பேர் மொத்த பேரையும் சோட்டி அடிக்க போறான். அப்ப நீங்க எங்க போவீங்க? திமுக அதிமுக இங்க திண்டாடும். உங்க நிலைமை என்ன ஆகும்? பிஜேபி நிலைமை அரசியல் கணக்கு தவறு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த வெற்றிக்கு காரணமே அண்ணாமலை. தமிழ்நாட்டில் இந்த ரிசல்ட் சொல்லணும். அகில இந்தியாவில் ஒரு ஸ்டேட்ல நம்ம தனித்தனியா பேசலாம். ஆனா எப்படியும் மோடி தான் ஆட்சின்றது தெரிய வருது. ஒரு இழுபறி இருக்கலாம், ஆனால் பிஜேபின்றது தெரிய வருது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இமாலய வெற்றி திமுகவுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையின் தவறான கணக்கு, அரசியல் கணக்கு. 3வது அணி வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வாக்குகளை பறிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் தேவையில்லாத ஒரு அணியில வந்து பாட்டாளி மக்கள் திணிக்கப்பட்ட ஒரு கட்சி மாதிரி தான் அந்த பிஜேபி இருக்குது. அது தனித்து நின்னா கூட இந்த வெற்றி பெற்றிருக்க முடியும். ஏன்னா முழுக்க முழுக்க தருமபுரியில பிஜேபிக்கு ரோலே கிடையாது. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற இன்னும் கூட்டணி கட்சி மற்ற கட்சிகள் வச்சுங்க, அவங்களுக்கு ஏதாவது இருக்காங்க ரோல் இல்ல. முழுக்க முழுக்க டாக்டர் ஐயாவுக்கும் வன்னியர்களுக்கும் வந்து விழுந்த ஓட்டு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா மலர்ல, தாமரை மலரவே இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி சார்.